லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமா இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, நீதிமொழிகளின் புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரெண்டு யோசனைகள் மனுஷனுக்குள்ள இருக்கும். ஒண்ணு தீமையான யோசனை, இன்னொன்று நன்மையான யோசனை. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் தீமையான யோசனையே வரும். ஒன்று மற்றவங்க வாழக்கூடாது, மற்றவங்க உயர்ந்துடக்கூடாது, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாது, இப்படிப்பட்ட தீமையான யோசனைகள். இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இப்படி தீமையை யோசிக்கிற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்ல, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. நம்முடைய வாழ்க்கையில தீமையை யோசிக்கும் போது தவறுகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதையை விட்டு தவறுகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நிலையை விட்டு தவறுகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை விட்டு தவறுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கும் கிருபையும் சத்தியமும் உண்டு. ஒரு மனுஷன் நன்மையை யோசிப்பானால் அவனை சுற்றிலும் சத்தியம் அவனை பாதுகாக்கிறது. தேவனுடைய வசனம் அவனை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய கிருபை அவனை மூடிக்கொள்ளுகிறது. ஆகவே நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கணும்னா, நன்மையான சிந்தனையா இருக்கட்டும். ஆமா, அது சத்ருவா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் சத்ருவையும் நீ ஆசீர்வதின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒருவருக்கும் தீமையை நினைக்காதீங்க, தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க, தீமை நடக்கணும்னு நினைக்காதீங்க. நன்மையை நினைங்க. ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சத்தியமும் நம்மை மூடிக்கொள்ளும். ஆமென். நம்முடைய நினைவுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நாங்க நன்மையை மாத்திரம் நினைக்கணும். ஆண்டவர் சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. நாங்க நன்மையை யோசிக்கணும், நன்மையை நாங்க நினைக்கணும்ப்பா. எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று நாங்க எங்க யோசனையில கொண்டு வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க யோசிக்கணும்ப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும் அப்படின்னு நாங்க யோசிக்கணும். எங்க நினைவுகள் நன்மையான நினைவுகளா இருக்கட்டும். அப்படி நன்மையான நினைவுகளா இருக்கும் போதப்பா, கிருபையும் சத்தியமும் எங்களை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இரத்த கொட்டுக்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.